ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி பார்க்க போறோம். 1 இல்ல 2 இல்ல 3 இலவச பொருட்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது ரொம்பவே ஒரு ஜாக் பாக்ட் அப்படிங்கிற சொல்ல முடியும். வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடை மூலியமா நம்மளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அது மட்டும் இல்லாம ரொக்க பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த வருஷம் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா குடுக்க போறாங்க, என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சார்பு கூட்டுறவுத்துறை என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு அப்டேட் கிளிக் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு புதுசா ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அது என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளையொட்டி தமிழக அரசு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக பொங்கல் விழாவை கொண்டாட ரேஷன் கடையில் பச்சரிசி, வெல்லம், சர்க்கரை உள்ளிட்ட 15 பொருட்களும் மேற்கண்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு பரிசு தொகுப்பாக பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. கொரோனா காலத்திற்கு முன்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில ஆண்டு முதல் ரொக்கம் ரூபாய் 1000 ரொக்க பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ரூபாய் 1000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரூபாயும் மற்றும் மகளிர் உரிமை தொகையும் சேர்ந்து மொத்தமாக பாத்தீங்கன்னா ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனெனில் பெரும்பாலான குடும்பங்களில் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல நேரடியாக நிதி உதவி தொகையை பாத்தீங்கன்னா செலுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இதுல இந்த கான்செப்ட் மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வரக்கூடிய பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா ரூபாய் ரொக்க பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரேஷன் கார்டு, நீங்க பிஹெச்எஸ் கார்டா இருந்தாலும் ஓகே, என்பிஹெச்எஸ் கார்டா இருந்தாலும் ஓகே, இல்ல பிஹெச்எஸ்ல எஸ் கார்டா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு தொகுப்புடன் கூடிய ரூபாய் அப்படிங்கறது எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. அதை தாண்டி யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வருதோ அவங்களுக்கும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரூபாய் அப்படிங்கறத கான்செப்ட்ல ரூபாய் அவங்களுக்கு ரொக்க பணம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எனவே இந்த முறை பொங்கல் பண்டிகையின் போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரூபாய் என 2000 வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிகபூர்வமாக கவர்மெண்ட் எந்த ஒரு அப்டேட் ஷேர் பண்ணல. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. பொங்கல் தினத்தை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேஷ்டிகள், சேலைகள் மற்றும் அனைத்துமே பாத்தீங்கன்னா தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொங்கலுக்கு இன்னும் டைம் கிடையாது. இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஜனவரி 15 பொங்கல் அப்படிங்கிறதுனால ஜனவரி 14க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பா ரொம்ப ஒரு ஃபாஸ்டா ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்ற தகவலும் பாத்தீங்கன்னா வெளியாகியுள்ளது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கறத ஒவ்வொரு மாசமும் கரெக்டா 15ஆம் தேதி காலையில 10 மணிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நெஃப்ட் டிரான்சாக்ஷன் மூலியமா அமௌண்ட் நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. பட் பொங்கல் 15ஆம் தேதி வர்றதுனால பொங்கலுக்கு செலவு எல்லாருக்குமே செலவு பண்ணணும். அவங்க பொங்கல் ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே ஜனவரி 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரசு வழங்கும் பொங்கல் பரிசு எந்தவித குளறுபடிகளும் இல்லாமல் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு முன்னணிப்பில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஈடுபட்டுள்ளதாக பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. எனவே இந்த முறை கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய், பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் பாத்தீங்கன்னா பிளஸ் இலவச வேஷ்டிகள், சேலைகள் என வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத
இந்த ஒரு அப்டேட் மூலியமா உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டு. இந்த ஒரு நியூஸ்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஒரு ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு திட்டமா வந்து இருக்குது. அ இதே அப்படியே கன்டினியூஸா வந்து கொண்டு வந்தாங்கன்னா, இன்னமும் வந்து பெட்டரா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.